Hello friends, welcome back to Manoj Calibre. நம்ம இந்த வீடியோல future perfect tense கத்துக்க போறோம். சோ அதுல குறிப்பா முதல்ல future tenseக்கான ஃபார்முலா என்னது, அதுக்கான டிஃபரண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னது அப்படினு கத்துப்போம். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா future perfect tenseல எப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மென்ட்ஸ் உருவாக்குறது, எப்படி WH questions and SR no type questions உருவாக்குறது அப்படின்றத பத்தி பாப்போம். and ஃபைனலா future perfect tenseக்கான டிஃபரண்ட் யூசஸ் என்னென்ன, அதாவது அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை எந்தெந்த கான்டெக்ஸ்ட்லலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி கற்றுக்கலாம். ஸோ முதல்ல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் தான் ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு, ப்ளஸ் V3. ஸோ V3ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இப்போ நான் முடித்திருப்பேன் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ நான் அப்படின்னா ஐ அப்படின்னு அர்த்தம். ஸோ சப்ஜெக்ட் என்னது, ஐ அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது வில் ஹாவ் அப்படியே எடுத்து போடுங்க. ஸோ வில் ஹாவ். ஸோ முடிக்கிறதுக்கு என்னது இங்கிலீஷில் ஃபினிஷ் அப்படின்னு அர்த்தம். ஃபினிஷோடைய V3 ஃபார்ம் என்னது அப்படின்னா ஃபினிஷ்ட். ஸோ தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படின்னா நான் முடித்திருப்பேன். ஸோ கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் போலியே இருக்கும், ஆனால் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வேறு, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வேறு. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஐ வில் ஃபினிஷ் அப்படின்னா நான் முடிப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படின்னா நான் முடித்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஐ வில் கம் அப்படின்னா நான் வருவேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஐ வில் ஹாவ் கம் அப்படின்னா நான் வந்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஐ வில் கோ அப்படின்னா நான் போவேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஐ வில் ஹாவ் கான் அப்படின்னா நான் போயிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுத்துக்கும் தமிழ் மீனிங்லேயும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது. இங்கே பாருங்கள், அடுத்தது நாங்கள் முடித்திருப்போம் அப்படின்னா we will have finished. நீங்கள் முடித்திருப்பீர்கள் அப்படின்னா you will have finished. அவர் முடித்திருப்பார் அப்படின்னா he will have finished. அவள் முடித்திருப்பாள் அப்படின்னா she will have finished. அது முடித்திருக்கும் அப்படின்னா it will have finished. அவர்கள் முடித்திருப்பார்கள் அப்படின்னா they will have finished. அடுத்ததா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது, எப்படி WH கொஷின்ஸ் அண்டு SR no டைப் கொஷின்ஸ் உருவாக்குறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அவர் முடித்திருப்பார். அவர் முடித்திருப்பார் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். ஸோ எப்படி உருவாக்குறது, அதுக்கான எக்ஸாக்ட் ஃபார்முலா இங்கே ஏற்கனவே இருக்குது. ஸோ அவர் அப்படின்னா ஹீ, சப்ஜெக்ட் ஹீ. ஸோ ஹீன்னு போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், வில் ஹாவ் அப்படியே போடுங்க. வில் ஹாவ். முடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஃபினிஷ்னு அர்த்தம். ஃபினிஷோடைய V3 ஃபார்ம் என்னது, ஃபினிஷ்ட். ஸோ ஹீ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படின்னா அவர் முடித்திருப்பார் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அவர் முடித்திருப்பாரா அப்படின்ற ஒரு பாசிட்டிவான SR no டைப் கொஷின் எப்படி உருவாக்குறது, சிம்பிள். இங்கே பாருங்கள், வில் ஹாவ்ன்றது ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இந்த வில் அங்கே கொண்டு வாங்க, வில்லை மட்டும், ஹீயை அங்கே கொண்டு போங்க. ஸோ அவ்வளோதான், இட் பிகம்ஸ் அ பாசிட்டிவ் SR no டைப் கொஷின். ஸோ அப்படின்னு எப்படி வரும், வில், ஹீ, அந்த ஹேவ்லாம் அப்படியே போட்டுடலாம். திரும்ப அந்த ஃபினிஷ் அப்படியே போட்டுருங்க, ஃபினிஷ்ட். ஸோ வில் ஹீ ஹாவ் ஃபினிஷ்ட், அவர் முடித்திருப்பாரா அப்படின்னு அர்த்தம். அவர் முடித்திருக்க மாட்டார் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் உருவாக்குறதுக்கு நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள ஓகே ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்புக்கு பக்கத்தில் ஒரு நாட் போட்டால் போதும். இங்கே பாருங்கள், இங்கே ஹீ வில் ஹாவ். ஸோ வில்ன்றது தான் ஃபஸ்ட்டு உள்ள ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அதுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போட்டுருங்க. ஸோ வில்லுக்கு பக்கத்தில் தான் நாட் போடணும், ஹாவுக்கு பக்கத்தில் போடக்கூடாது. ஓகே. ஸோ ஹீ வில் நாட் ஹாவ் ஃபினிஷ்ட், ஹீ வில் நாட் ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ ஹீ வில் நாட் ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படின்றத நம்ம சுருக்கமாக ஹீ won't have finished அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வில் நாட்டோடைய கண்ட்ராக்ஷன் என்னது, won't. அப்படின்னா he won't have finished. அதுதான் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். he won't, அந்த will not தான் இங்கே won'tன்னு வந்திருக்கு. அந்த have finished அப்படியே போட்டுருங்க. he won't have finished அப்படின்னா அவர் முடித்திருக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அவர் முடித்திருக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு நெகட்டிவான SR no டைப் கொஷின் ஃபார்ம் பண்ணலாம். அது எப்படி ஃபார்ம் பண்ணலாம், ஒன்றும் இல்லை, திரும்ப இந்த won't இருக்கு இல்லையா, அந்த won't இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஓகே, ஹீயை அந்த பக்கம் கொண்டு போங்க. அவ்வளோதான், இட் பிகம்ஸ் அ நெகட்டிவ் SR no டைப் கொஷின். ஓகே, அப்படின்னா எப்படி வரும், won't he
have finished. Won't he have finished? ஸோ அவர் முடித்திருக்க மாட்டாரா அப்படின்ற போல் வருது இல்லையா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அவர் எப்பொழுது முடித்திருப்பார். இது ஒரு பாசிட்டிவான WH கொஷின். ஏன் நாங்கள் எப்பொழுது அப்படின்னு இருக்கு பாருங்கள், எப்பொழுதுனா when அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஷின் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி எப்பொழுது அப்படின்னா when அதை கொண்டு வந்து முன்னாடி போடுங்க, அவ்வளோதான். ஸோ when will he have finished அப்படின்னா அவர் எப்பொழுது முடித்திருப்பார். When will he have finished? அவர் எப்பொழுது முடித்திருப்பார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், அவர் ஏன் முடித்திருக்க மாட்டார். இது நெகட்டிவான ஒரு WH கொஷின். அவர் ஏன் முடித்திருக்க மாட்டார், ஏன் அப்படின்னா why. நம்ம ஏற்கனவே ஒரு நெகட்டிவான SR நோ டைப் கொஷின் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி why-ஐ கொண்டு வந்து போடுங்க, அவ்வளோதான். ஸோ எப்படி வரும், why won't he have finished? Why won't he have finished அப்படின்னா அவர் ஏன் முடித்திருக்க மாட்டார். Why won't he have finished? அவர் ஏன் முடித்திருக்க மாட்டார். ஸோ சிம்பிள். அவனிங்க அவர் முடித்திருப்பார், he will have finished. அவர் முடித்திருப்பாரா, will he have finished. அவர் முடித்திருக்க மாட்டார், he won't have finished. அவர் முடித்திருக்க மாட்டாரா, won't he have finished. அவர் எப்பொழுது முடித்திருப்பார், when will he have finished. அவர் ஏன் முடித்திருக்க மாட்டார், why won't he have finished. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஐலேருந்து ஆரம்பித்து தே வரைக்கும் அல்லது எல்லா நவுன்ஸுக்கும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்லாம் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் தேர்ட்லி, லெட்ஸ் லேர்ன் த டிஃப்ரெண்ட் யூசஸ் ஆஃப் த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வி யூஸ் த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் to indicate the completion of an action by a certain future time. அதாவது ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமுக்குள்ளே ஒரு செயல் முடிஞ்சிருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு, குறிப்பிடுறதுக்கு நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். அட்வர்ப் ஆஃப் டைம் இஸ் யூஸ்வலி மென்ஷன்ட் ஹியர். அதாவது ஃப்யூச்சரில் எந்த நேரத்துக்குள்ளே ஒரு செயல் முடிஞ்சிருக்குன்றதை குறிப்பிடுறதுக்கு நம்ம அட்வர்ப் ஆஃப் டைம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பை திஸ் டைம் டுமாரோ ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் மை எக்ஸாம் அப்படின்னா நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ளெல்லாம் நான் என்னோடய எக்ஸாமை முடிச்சிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். பிஃபோர் யூ கோ டு see him, he will have already left the place அப்படின்னா நீங்கள் அவரை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் அந்த இடத்த விட்டே போயிருப்பார் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு திஸ் ப்ராஜெக்ட் பை ஃப்ரைடே. ஃப்ரைடேக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா பை திஸ் டைம் டுமாரோ, பிஃபோர் யூ கோ டு see him, பை ஃப்ரைடே. ஸோ இது போல் அட்வர்ப் ஃப்ரேஸ், அட்வர்ப் கிளாஸ்லாம் ஒரு செயல் எந்த நேரத்துக்குள்ளே முடிஞ்சிருக்குன்றதை குறிப்பிடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் செகண்ட்லி, வி யூஸ் த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் டு ப்ரெடிக்ட் வாட் வி திங்க் ஹேஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட் அட் ப்ரெசன்ட். அதாவது ப்ரெசண்ட்டில் ஏற்கனவே என்ன நடந்திருக்குன்றதை கணிக்கிறதுக்கு, கெஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இங்கேயும் அதே போல் அட்வர்ப் ஆஃப் டைம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he will have already read the report by now, too late to change it அப்படின்னா இந்நேரம் அவர் அந்த ரிப்போர்ட்டை வாசிச்சிருப்பார், இனிமேல் அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். we are late, the movie will have already started by now. நம்ம ரொம்ப லேட்டு, இந்நேரம் படம் தொடங்கி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். she will have boarded her plane by now. அவன் இந்நேரம் ஃப்ளைட்டில் ஏறி இருப்பா. they will have decided by now. இந்நேரம் அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு யூசஸ் தெரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு போதுமானது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐலேருந்து ஆரம்பித்து தே வரைக்கும் உள்ள எல்லா ப்ரோனவுன்ஸுக்கும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸுக்கான ஸ்லைட்ஸ்லாம் வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்லைடையும் பாஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 5 முறையாவது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். If you find this video useful, please like, share, comment and subscribe for more videos. Thank you.